exercise 6.4 fifth sum. The angle of elevation and depression of the top and bottom of a lamp post from the top of 66 meter high apartment are 60 degree and 30 degree respectively. Find the height of the lamp post. Lamp post oda height enna, the difference between the height of the lamp post and the apartment, the difference between the lamp post and the apartment என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. அந்த angle of elevation of the top and bottom of a lamp post, ஓகேவா, எதை போஸ்ட்டுக்கு from a top of a high apartment 66 meter height உள்ள அப்பார்ட்மெண்ட்லேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேம்ப் போஸ்ட்டை பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ லேம்ப் போஸ்ட்டில் டிப்ரெஷன் மீன்ஸ் கீழேயும் பார்க்கணும், ஓகேவா. இது ஐசைட்லேருந்து டிப்ரெஷன்னா கீழே பார்க்கணும், அதே அப்பார்ட்மெண்ட்லேருந்து லேம்ப் போஸ்ட்டு மேலேயும் பார்க்கணும். அப்போ அப்பார்ட்மெண்ட் குட்டியாகவும் லேம்ப் போஸ்ட் பெருசாகவும் இருந்துக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், லேம்ப் போஸ்ட்டை அதோட டாப்பையும் பார்க்கலாம் பாட்டமையும் பார்க்கணும் அப்படின்னா இது பிக்கஸ்ட் வேல்யூவாக இருக்கணும். இதோட ஹைட்டு ஹெவியாக இருந்தால், இதோட ஹைட் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா தான் மேலேயும் பார்க்க முடியும் கீழேயும் பார்க்க முடியும், ஓகேவா. நம்ம அப்பார்ட்மெண்ட்லேருந்து லேம்ப் போஸ்ட்டை போக போகிறோம். ஃபஸ்ட்டு டாப்பை பார்க்குறோமா, டாப்பை பார்க்கும்போது 60 டிகிரி, ஓகேவா. டாப் அண்ட் பாட்டம் பாருங்கள், இது ஐசைட்டு, ஐசைட்லேருந்து டாப்பை பார்க்கும்போது 60 டிகிரி, அதே பாட்டம் பார்க்கும்போது இது ஹைட், இதை பார்க்கும்போது 60 டிகிரியா. அடுத்து பாட்டம் பார்க்கும்போது எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 30 டிகிரி, ஓகே தானே, ஓகே தானேம்மா. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் எ லேம்ப் போஸ்ட், ஓகேவா. லேம்ப் போஸ்ட்டு தான் பார்க்குறாங்க ஃப்ரம் எ டாப் ஆஃப் எ இந்த பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட டாப்லேருந்து பார்க்குறாங்க எதை, லேம்ப் போஸ்ட்டை. எலிவேஷன்னா மேலே பார்க்குறாங்க, மேலே பார்க்கும்போது 60 டிகிரி, ஓகேவா. டிப்ரெஷன் அப்படின்னா டிப்ரெஷன்னா கீழே பார்க்குவாங்களே, அது கீழே பார்க்கும்போது அதோட வேல்யூ தான் ஐசைட் அப்படின்னா ஐசைட்லேருந்து கீழே பார்க்கும்போது, ஓகேவா, 30 டிகிரி மேட் ஆகுது ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, ஓகேவா. ஸோ இதெல்லாம் நேம் கொடுத்துக்கலாமா, இதுக்கு ஏ, இதுக்கு பி, இதுக்கு சி, இதுக்கு டி. ட்ரையாங்கில் நீங்கள் மாற்றி கூட போட்டுக்கலாம். இது இந்த பிக்கஸ்ட் இருக்க லேம்ப் போஸ்ட் இந்த சைடு போட்டுக்கலாம், அப்பார்ட்மெண்ட் அந்த சைடு போட்டுக்கலாம், எப்படி வேணால் போட்டுக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான், ஓகேவா. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 66 மீட்டர், இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட் 66 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக கண்டுபிடிச்சிடலாமா, கவனிங்க. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட பாருங்கள். த ஹைட் ஆஃப் தி லேம்ப் போஸ்ட், லேம்ப் போஸ்ட் இதானே, ஓகேவா. ஸோ லேம்ப் போஸ்ட்டோட வேல்யூ, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னில் சிடியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சப்டிஷன் 1ல் the difference between height of the lamp post and the apartment, சரி, ஓகேவா. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இது இவ்வளோ டிஃப்ரெண்ட், இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு நேம் ஈ கொடுத்துக்கலாமா, ஓகேவா. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இந்த லேம்ப் போஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, ஹைட் வைஸில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த அளவு தான் ஹைட்டு லேம்ப் போஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது, அப்படி தானே. இதுலேருந்து இது வரைக்கும் ஈக்குவலாக இருந்துடும். இதோட ஜாஸ்தி அமௌண்ட் இருக்கு இல்லையா ஹைட்டு, இந்த லேம்ப் போஸ்ட், இந்த அப்பார்ட்மெண்ட்டோட இந்த லேம்ப் போஸ்ட் எவ்வளோ ஹைட் ஜாஸ்தின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன மட்டும் கண்டுபிடிச்சா போதும், சி மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ஓகேவா. அந்த அப்பார்ட்மெண்ட்டோட இந்த லேம்ப் போஸ்ட்டு எவ்வளோ அதிகம் ஹைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இதுக்கு இந்த ஹைட்டுக்கும் அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட்டுக்கும் இந்த லேம்ப் போஸ்ட்டோட ஹைட்டுக்கும் எவ்வளோ டிஃபர்னு கேட்டிருக்காங்க. ஸோ சி செகண்ட் ஒன்ல. அடுத்து த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி லேம்ப் போஸ்ட் அண்ட் த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இந்த லேம்ப் போஸ்ட்டுக்கும் இடையில உள்ள டிஃபர் எவ்வளோ. அப்போ இதுக்கு லாஸ்ட் ஒரு சப்டிஷன் என்ன பிடிக்கணும், பிடி, ஓகேவா. எழுதி வச்சுட்டுன்னா போடும்போது என்ன கண்டுபிடிக்க போகிறவங்க ஈஸியாங்கிறத எழுதியிருக்கேன், ஓகேவா. கவனிங்க, இதில் ஏபி அப்படிங்கிறத எடுத்துக்கிறீங்க. ஏபி ஈக்குவல் டு 66 மீட்டர். இது என்னது அப்படின்னா ஹைட் ஆஃப் தி அப்பார்ட்மெண்ட், ஓகேவா. a triangle, இதோட வேல்யூ 30 இருக்குல்லம்மா. இந்த ஆங்கிள் அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், இது அப்படியே வந்து இங்கே டோன் ஆகுது இல்லையா, இந்த வேல்யூ வந்து 30, ஓகேவா. ஸோ 60ல் ஒன்று 30ல் ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏபிசி எடுத்துக்கலாம், ஏபிசி எடுத்துக்க. 30லனா ஏபிசி எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஏஇடி எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஏபிசி எடுத்துக்கிட்டீங்க, ஏபிடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிடியோட வேல்யூ கிடைக்கும், ஓகேவா. அதே மாதிரி நீங்கள் ஏஇடி கூட எடுத்துக்கலாம். ஏஇடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏஇயோட வேல்யூ கிடைக்கும், ஓகேவா. ஏஇ கண்டுபிடிச்சா என்ன, பிடி கண்டுபிடிச்சா என்ன, ரெண்டும் ஒன்று தானே, இதுதானே. இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா அது ரெண்டும் ஈக்குவல் தான், ஓகேவா. நீங்கள் கான்செப்ட் என்ன அப்படின்னா 60 டிகிரியில் ஒன்று 30 டிகிரியில் ஒன்று எடுத்துக்கோங்க, எப்படி வேணால் எடுத்துக்கோங்க,
ஓகேவா? நம்ம எப்பயுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 ட்ரையாங்கிள் தான் எடுக்கணும். இந்த 2 ட்ரையாங்கிள் தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது. இதுவும் என்னது தான் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டையும் நீங்கள் எடுத்து கூட அப்ளை பண்ணி போடலாம். நீங்கள் இது ரெண்டையும் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே பிடி இந்த ட்ரையாங்கிள் எடுத்திங்கன்னா பிடி கிடைக்கும். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே டிகிரி இருக்கா, இது ஆப்போசிட் இது அட்ஜஸ்டன்ட்னு வரும். அப்போ ஏஇயோட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஏஇ கண்டுபிடிச்சாலும் பிடி கண்டுபிடிச்சாலும் 2 ஈக்குவல் தான். நீங்கள் எதில் வேணால் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் எது வேணால் எடுத்துக்கலாம். அதாவது 30, அதாவது 30ல் 1 60ல் 1 எடுக்கணும். அவ்வளோதான், யாத்திரை வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் எடுத்துக்கிறேன் ஏபிடிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஏபிடிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது வந்து டி வந்து 30 டிகிரியாக இருக்குது. ஓகேவா? அடுத்து மேலே இருக்க ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏஇசி, ஏஇசி இதில் ஏ வந்து 60 டிகிரி போகலாமாப்பா? நீங்கள் ஏபிடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டீட்டா இங்கே இருக்குது, டீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஆப்போசிட், அட்ஜஸ்டண்ட்டாக இருக்குது அட்ஜஸ்டண்ட், அப்படி தானே? அப்போ என்ன கிடைக்கும்? டேர்ன் 30 டிகிரி, ஆப்போசிட் வந்து ஏபி பை பிடி. ஆப்போசிட்டாக பேசினா ஆப்போசிட் பக்கத்தில் இருக்காங்களா, அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தால் தானே இருக்க முடியும். ஓகேவா? ஒரு கோவமாக இருக்கவங்கள்ட்ட ஆப்போசிட்டாக பேசினா ஆப்போசிட்டாக தான் இருக்கலாம் வருஷத்துக்கும், அப்படி தானே? அட்ஜஸ்ட் பண்ணி போனால் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போனால் அப்படி பக்கத்துலேயே இருந்துக்கலாம் இல்லையா? அப்போ இது ஏபி பை பிடி. அடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்க அப்படின்னா டேர்ன் 60யா, 60க்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது? இந்த டிகிரிக்கு ஆப்போசிட்டாக யார் இருக்கா? சிஇ. பக்கத்தில் யார் இருக்கா? ஏஇ. டேர்ன் 60யோட வேல்யூ என்னது? 1/√3 ஈக்குவல் டு ஏபி. ஏபியோட வேல்யூ 66, பிடியோட வேல்யூ தான் நீ இப்போ ஃபைன் பண்ண போகிற. ஸோ பிடி ஈக்குவல் டு இந்த சைட் டிவைடில் இருக்கிற போனால் நம்ம மல்டிபிளில் வரும். அப்போது 66 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படியே பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. இப்போ இன்ட்டு பண்ண வேணாம், இல்லை ஃபைனல் ஆன்சரில் இன்ட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நீங்கள் டேர்ன் 60 இருக்குங்களா? டேர்ன் 60யோட வேல்யூ என்னது? √3 நமக்கு தெரியும். சிஇயோட வேல்யூ தெரியாது இல்லையா? அப்போது சிஇ அப்படி எழுதிக்கலாம். ஆனால் ஏஇயோட வேல்யூ எனக்கு தெரியும், அப்படி தானே? ஏன்னா பிடியோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சேன். எவ்வளவு? 66 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்னு. அப்போ பிடினா என்ன, ஏஇனா என்ன? ஆப்போசிட்டாக வேல்யூஸ் எப்படி தான் இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இந்த ஏஇக்கு பதிலாக நான் 63 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்னு போட்டுக்கலாம் இல்லையா? ஓகே தானே? அப்போ இதுலேருந்து நம்ம சிஇயோட வேல்யூ ஃபைன் பண்ணிக்கலாம் தானே? இருக்குது சரி போட என்ன ஆகும்? மல்டிபிளில் போ. அப்போது 66 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. அப்போ சிஇயோட வேல்யூ 66 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 எப்படி எழுதலாம்? 3ன்னு எழுதலாம். ஸோ அப்போ சிஇயோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? இதை மல்டிபிள் பண்ணிடலாமா? 8, ஓகேவா? 6 × 3 80, இன்னொரு வாட்டி 18 போட்டிங்கன்னா +1, சிஇயோட வேல்யூ 198. ஓகேவா? இப்போ சப்டிஷன் 1 பார்க்கலாமா? சப்டிஷன் 1 இது ஹைட் ஆஃப் தி லேம்ப் போஸ்ட். இது இல்லாமல் தர்ஃபோர் ஃபஸ்ட்டு சப்டிஷன் இல்லையா? சப்டிஷன் 1 பாருங்கள். தி ஹைட் ஆஃப் தி லேம்ப் போஸ்ட், அப்படி தானே? ஹைட் ஆஃப் தி லேம்ப் போஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஹைட் ஆஃப் தி லேம்ப் போஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன்? சிடியா? சிடி. ஓகேவா? சிடி கண்டுபிடிக்கலாமா? சிடி ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? சிடியை சிஇ ப்ளஸ் இடின்னு எழுதலாமா? ஏன்னா ஈங்கிற பாயிண்ட் ஸ்லிட் பண்ணுது பாருங்கள். ஓகேவா? அப்போ சிஇயோட வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கீங்களா? எவ்வளவு? 198 ப்ளஸ் அடுத்து இடியா? இடியோட வேல்யூ பாருங்கள் 66. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிடலாமா? ஸோ 4, 6, 2 மீட்டர். ஓகேவா? therefore height of the lamp post is 264 meter. ஓகேவா? அடுத்து சப்டிஷன் நம்பர் 2க்கு போயிடலாமா? சப்டிஷன் நம்பர் 2ல் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பாருங்கள். என்ன கேட்டிருந்தாங்க? the difference between the height of the lamp post and apartment. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இந்த லேம்ப் போஸ்ட்டுக்கும் டிஃபர், அதோட ஹைட் வைஸ் எவ்வளோ டிஃபர்னு கேட்டிருந்தாங்க. அது என்னது? சிஇ நோட் பண்ணியிருக்கோமா? சிஇ ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? சிஇயோட வேல்யூ 198. The difference between
height of the lamp post and the apartment is CE தானம்மா CEயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் CE தான் கண்டுபிடிக்கணும் CEயோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 198 ஸோ 198 மீட்டர் ஓகேவா அடுத்த சப்டிஷன் நம்பர் 3 the difference between the lamp post and the apartment the difference between the lamp post and the apartment ஓகேவா என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் பிடியோட வேல்யூ ஃபைன் பண்ணி வச்சுருந்தீங்களா எவ்வளவு 66 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3யோட வேல்யூ நமக்கு புக்லேயே கொடுத்துருந்தாங்க 1.732ன்னு அதை வேல்யூ அப்ளை பண்ணுங்கள் அவ்வளோதான் 66 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸோ 66 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3யோட வேல்யூ 1.732 இது அப்படியே கிராஸ் பண்ணுங்கள் 1.732 ஓட மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 6ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள் ஸோ 12 9 3 10 திரும்பதே வருமா 2 9 3 10 2 11 13 4 1 1 எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணுமா 1.732 3 டெசிமல் 1 2 3 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா 114.31 மீட்டர் ஓகேவா 2 டிஜிட் எழுதுன்னு நினச்சிங்க அப்படின்னா 1ஓட எழுதிக்கலாம் ஓகேவா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்